சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு ஹியூமனோட பீக் பர்ஃபார்மன்ஸை பற்றி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்னென்னா ஃப்ளோ. அந்த ஃப்ளோவை யார் கண்டுபிடிச்சுன்னா டாக்டர் சிக்ஸ்ஜென்ட்மிகாலி. அவர் என்ன தான் அப்படி கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற டாஸ்க்கும் நம்மளோட ஸ்கில் லெவலும் வந்துட்டு கரெக்டாக மேட்ச் ஆகும்போதில் என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்கள் டாஸ்க் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் பர்ன் அவுட் ஆகிடுவீங்க, உங்களுக்கு பண்ணவே பிடிக்காது. அதே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே வந்துட்டு ரெண்டும் வந்துட்டு ஒரே மாதிரி மேட்ச் ஆகும்போது உங்களோட நீங்கள் என்ன தான் வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்ன தான் வந்துட்டு அதில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் வந்துட்டு நீங்கள் அதை ஈஸியாக வந்துட்டு க்ரோத் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதே மாதிரி வந்துட்டு அந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு 5 மடங்கு ப்ரொடக்டிவாக இருப்பீங்க. அதே மாதிரி 7 மடங்கு க்ரியேட்டிவாகவும் இருப்பீங்க. இது வந்துட்டு ஜீனியஸ் எல்லாம் வந்துட்டு இந்த பீக் பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு 4 டைம் வந்துட்டு பெட்டராக யூஸ் பண்ணுறாங்க ஆவரேஜ் பீப்புள்ஸை விட. நம்ம எதுவும் இல்லை, நம்ம சிம்பிளாக வந்துட்டு நம்மளோட டாஸ்க்கையும் வந்துட்டு நம்ம ஸ்கில் லெவலையும் மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணால் நம்மளும் ஒரு ஜீனியஸாக வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட்